என் பேர் ஸ்ரீதர். கன்னியாகுமரியிலேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2 வருஷம் மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் வேலை பார்த்தேன். அந்த ஃபீல்டில் எனக்கு செட் ஆகலை. அடுத்த ஆளுக்கு வேலை செய்கிற இந்த மைண்டும் எனக்கு இல்லை. தனியாக பிஸ்னஸ் பண்ணுறணும். சரி, இப்போ உள்ள டெக்னாலஜியில் ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லை. சரி, இந்த இது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஃப்ரெஷர் தான், ஒன்றுமே தெரியாது. அப்பா வேலை பார்க்குற இடத்துல அண்ணமாட்டெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணேன். அப்போ ஒரு 3 இடம் சொன்னாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர்லையும் விசாரிச்சேன், பெங்களூர்லையும் விசாரிச்சேன். கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு அவங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்து. வேற எல்லா இடத்துலையும் கேட்கும்போது அந்த லைவ் போர்டு வந்து கையில கொடுத்து பண்ற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அம்மா பண்ணாதானே அதுல என்ன தப்பு வருது, என்ன இது வருது. இங்க வந்து லைவ் போர்டு கையில கொடுத்து நீங்க அதுல சக்சஸ் ஆனாதான் அடுத்த ஸ்டெப் போவோம்னு சொல்லும் போது எனக்கு அது ஓகேவா இருந்து. மைக்ரோஸ்கோப்ல இருந்து எல்லாமே இங்க வந்துதான் பார்க்கவே அந்த சாலரி இங்க வந்து தான் கையில எடுத்தேன். ஸ்கோப்புமே ஃபர்ஸ்ட் நாள் செட் ஆகுற, கண்ணெல்லாம் வலி, தலைவலி எல்லாமே இருந்து அடுத்த கரெக்டா சார் சொன்ன மாதிரி 2 நாள் இல்ல 3 நாள் கரெக்ட், 3வது நாள் கரெக்டா செட் ஆயிட்டு எல்லாமே. ஃபர்ஸ்ட் நாள் நல்லா பயந்தேன், இது செட் ஆகாது போயிடலான்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். 2 நாள் போகும்போது 3ஆவது நாள் ஓகேவா இருந்து. சரி, இதுல மேல வந்துடலான்னு தோணிட்டு ஃபோன் சர்வீஸ் வேலைக்கு இங்கே போயிட்டு அப்படி கடையும் பார்த்து போடுற மாதிரி பிளான்ல இருக்கு. டீச்சிங் எல்லாமே ஓகே தான். எத்தனை வாட்டி சொன்னாலுமே சலிப்பு இல்லாம சொல்லி தருவாங்க. மூஞ்சில அந்த இது இல்லாம சார்ஜ் பின்னா இருக்கட்டும், சிம்மு, மெமரி கார்டு, இதுல வந்து ஐசி வரைக்கும் மாத்திரலான்னு ஒரு இதுல இருக்கேன்.